ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தினந்தோறும் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் அவன் பிரசாதத்தை மத்தியானத்திலே ஸ்வீகரித்தல் அதுவரை பார்த்திருந்தோம். அதற்கு அனுயாகம் என்று பெயர்னு பார்த்திருந்தோம். அதாவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனின் ஒரு நாளை 5ஆக பிரிக்க வேண்டும்னு முதல்லையே பார்த்திருந்தோம். அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்று இந்த 5க்கும் பெயர். அதிலே அபிகமனம் என்பது இவன் காலை துயில் எழுவது முதல் ஒரு 8 மணி வரைக்கும் பண்ண வேண்டியது. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த காலம், அதாவது இவன் உபாதானம் பண்ண வேண்டிய காலம். எம்பெருமானினுடைய திருவாராதனத்திற்காக இவன் திரவியங்களை சேர்க்க வேண்டிய அந்த காலம். இது முடிந்த பிறகு மத்தியானத்திலே இவன் திருவாராதனத்தை செய்து அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும். இதுக்கு இஜ்யான்னு பேரு. இஜ்யான்னு பகவத் திருவாராதனம், எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம். இது 3 வரை பார்த்தோம். இதற்கு மேல இந்த நாளிலே அவன் என்ன பண்ண வேண்டும் என்பதை இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் என்ன பண்ண வேண்டும்னா, திருப்பி சாயங்காலம் வரும். சாயங்காலத்திலே இதே போல எம்பெருமானுக்கு தளிகை பண்ணி அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அதை உண்டுவிட்டு இரவு படுத்து உறங்க வேண்டும். இதுதான் பிராயேன அவன் பண்ணக்கூடியது. இதற்கு நடுவிலே இருக்கக்கூடிய சமயங்களிலே இவன் என்ன பண்ண வேண்டும் என்று பார்த்தால், முதல்ல சுவாத்தியாயம்னு வருகிறது, அப்புறம் யோகம்னு வருகிறது. இந்த சுவாத்தியாயம் என்பது எம்பெருமானினுடைய குணங்களை, எம்பெருமான் சம்பந்தப்பட்ட கதைகளை கேட்டுக்கொண்டு வேத பாராயணங்கள் பண்ணுதல், திவ்ய பிரபந்தங்களை ஓதுதல், இந்த மாதிரி காலக்ஷேபம் என்று சொல்லுவார்கள். இப்போ பொழுதை நல்ல பொழுதாக போக்குதல், எம்பெருமான் பகவத் குணானுசந்தானத்தினாலே பொழுதை போக்க வேண்டும். அதுதான் இந்த சுவாத்தியாயம் என்பதிலே வரும். யோகம் என்பது எம்பெருமானினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை, ஆச்சாரியனினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை மனதிலே தியானிக்க வேண்டும். இது இரவிலே இவன் உறங்குவதற்கு முன்பாக பண்ண வேண்டும் என்று இது பொதுவாக இருக்கக்கூடிய நியமம். ஆனால் நாம் இந்த சாஸ்திரங்களையெல்லாம் சிஷ்டாச்சாரங்களையும் சேர்த்து அலசி பார்த்தோமாகில், இந்த சுவாத்தியாயம் யோகம் ரெண்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பண்ண வேண்டும்ங்கிறது கிடையாது. சுவாத்தியாயம்ங்கிறது எப்பப்பெல்லாம் ஒழிந்த நேரம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ண வேண்டும்னா, ஏதாவது எம்பெருமானை குறித்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எம்பெருமானை குறித்த கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பகவானை குறித்து மனதிலே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையாலே எப்பப்பெல்லாம் சமயம் ஒழியுமோ அப்பப்பெல்லாம் சுவாத்தியாயம் யோகம் இது ரெண்டுமே வரும். இதுல இந்த யோகம்ங்கிறது எப்படி பண்ண வேண்டும், அதே மாதிரி இந்த சுவாத்தியாயம்னா என்ன என்பதனை சில பிரமாணங்களை கொண்டு அறிவோம். சதனுஷ்டான தர்ப்பணத்திலே பார்த்தோமாகில், அபியர்ச்சிய ராமம் கந்தாத்யைஹி ஆஞ்சநேயம் பிரணம்யச்ச பாலகாண்டம் சமாரப்ய பிரத்யஹம் சக்திதஃப் பட்டேத் பிரத்யஹம் விம்சதிஹி சர்காஹ பட்டனீயாத் விஜன்மனான். அதே இது வாசிஷ்ட சம்ஹிதையில இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம். வாசிஷ்ட சம்ஹிதையிலேயே நாம்பபிர் வைஷ்ணவைர் திவ்யம் காலக்ஷேபம் சமாச்சரேத் நாம சங்கீர்த்தனம் குர்யாத் அசக்தோ வேத பாட்டனே யாவதஸ்தம பர்யந்தம் தாவத் ராமாயணம் பட்டேத் அஸ்தங்கதே தினகரே சந்தியாங் குர்வீத பூர்வவது என்று கூறப்படுகிறது. அதாவது முக்கியமாக நாம் பகவத் குணங்களை அனுசந்திப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது ஸ்ரீ ராமாயணம். இந்த ராமாயணத்திலே பெருமாளின் குணங்களை எல்லாம் நாம் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நம்மாலே அனுசந்திக்க முடியும். ஆகையாலே என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் உணவு உண்டு முடித்த பிறகு இல்லை அதற்கு முன்பாகவோ எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்ப என்ன பண்ண வேண்டும்னா, எம்பெருமானை ராமபிரானை பூஜித்து விட்டு ஆஞ்சநேயரையும் வணங்கி திருவடியையும் வணங்கி பாலகாண்டம் தொடங்கி முடிந்த அளவுக்கு நாம் ஒரு நாளிலே ராமாயணத்தை வாசிக்க வேண்டும். இந்த ராமாயணத்தை வாசிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர்கள், நல்ல சாத்தின முதலிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தினந்தோறும் 20 சர்க்கங்களையாவது பாராயணம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த மாதிரி காலத்தை ராமாயணம் படித்து கொண்டே கழித்தல், இல்ல வேத பாட்டனம் பண்ணிக்கொண்டே வேதங்களை சொல்லிக்கொண்டே கழித்தல். இந்த வேதங்களை சொல்ல முடியாதவர்கள் நாம சங்கீர்த்தனம் குறியாத், பகவன் நாமங்களை சொல்லிக்கொண்டு கழித்தல், அதாவது இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் நினைத்து கொண்டு கழித்தல். இப்படியே சாயங்காலம் வரைக்கும் பொழுதை போக்கிவிட்டு சாயங்காலத்திலே சந்தியாவந்தனம் முதலாக கருமங்களை அனுஷ்டிக்க வேண்டும்
என்று இந்த பிரமாணங்கள் நமக்கு கூறுகிறது. மற்றும் இந்த சுவாத்தியாயம் யோகம் இதை பற்றி இன்னும் நிறையாக அறிந்து கொள்ள வேண்டுமாகில் வரவரமுனி தினச்சரியான்னு ஒரு கிரந்தம் மணவாள மாமணிகள் ஒரு நாளிலே என்னென்னலாம் அனுஷ்டித்தார் என்பதை கூறக்கூடிய கிரந்தம் எறும்பியப்பா அருளி செய்தது. அதற்கு திருமழிசை அண்ணாவப்பங்கார் ஒரு அழகான வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அவ்விடத்திலே இந்த சுவாத்தியாயம் யோகத்தை குறித்தெல்லாம் நிறைய பிரமாணங்களை கொண்டு நன்கு நிர்ணயித்திருக்கிறார். அதிலிருந்து நாம் பார்ப்போம் என்னென்னலாம் அதில் சொல்கிறார் என்பதை சுருக்கமாக அடியேன் விண்ணப்பிக்கிறேன். பிரபும் பக்த பராதீனம் நித்தியம் ஆலோகையே தரிம் விமானம் அதவா தஸ்ய தூராத் கோபுரமேவவா என்று ஒரு நாளிலே காலையிலே கண்டிப்பாக ஒரு கோவில் இருந்தால் அந்த கோவிலிலே சென்று அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும். இப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் அந்த விமானத்தையாவது சேவிக்க வேண்டும், இல்ல தூரத்தில் இருந்து அந்த கோபுரத்தையாவது வணங்க வேண்டும்னு கூறுகிறார். இதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும்னா ஸ்வரூப ரூப விபவ குண கர்மாதி ஷார்ங்கினஹா வியாச்சக்ஷீத நிபந்தனியாத் ஸ்ருணுயாத் விலிகேத் பட்டேத் சதுர்புஜ முதாராங்கம் ஷியாமம் பத்மநிபேக்ஷணம் ஸ்ரீபூமி நீலா சகிதம் சிந்தையேச்ச சதாகிருதி. இப்போ மீதி காலங்கள்லாம் நாம் என்ன பண்ண வேண்டும், அந்த எம்பெருமானின் சொரூப ரூப குண விபூதிகளை நாம் அவனுடைய சேஷ்டிதங்களை நாம் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு ஆழ்வார் அருளி செய்தார் போலே நாம் அதை பற்றி எழுதுதல் என்ன, அதை பற்றி ஒரு கிரந்தம் பண்ணுதல் என்ன, ஏற்கனவே பூர்வர்கள் பண்ணின கிரந்தத்தை படித்தல் என்ன, அதை பிறர்களுக்கு கற்பித்தல் என்ன, இந்த மாதிரி எம்பெருமானின் சம்பந்தமாக நாம் பொழுதை போக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தான் சுவாத்தியாயம் என்று பெயர். இந்த சுவாத்தியாயங்களிலே என்னென்னலாம் பண்ணலாம் என்றால் பொதுவாக ஸ்ரீராமாயணத்தை படிக்கலாம், திவ்ய பிரபந்தங்களை ஓதலாம், வியாக்கியானங்களை சேவிக்கலாம், ரகசிய கிரந்தங்களை படிக்கலாம். தாங்கள் எம்பெருமானை குறித்து இந்த மாதிரி ஒரு ரகசியத்திற்கு வியாக்கியானம் எழுதுதல் என்ன, இல்லை இந்த மாதிரியாக வியாக்கியானம் எழுதி பொழுதை கழிக்கலாம், இல்லை அந்த வியாக்கியான கிரந்தங்களை சிஷ்யர்களுக்கு கற்பித்து கழிக்கலாம். இந்த மாதிரி நிறையாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு மேல சாயங்காலம் முடிந்து இரவு பொழுதிலே யோக காலத்திலே என்ன பண்ண வேண்டும் என்றால் எம்பெருமான் 4 திருக்கரங்களோடு சங்க சக்கர கதாதரனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், நல்ல தாமரைக்கண்ணனான எம்பெருமான், பிராட்டிமார்களோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானை மனதிலே எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது பரத்வாஜராலே கூறப்படுகிறது. அதற்கு மேலே சத்பிர் பிராணிஹிதான்ஸ்சான்யான் பிரபந்தான் பரிசீலையேத்துன்னு நல்ல பிரபந்தங்களை நல்ல நல்ல கிரந்தங்களை எல்லாம் பரிசீலனம் பண்ணி கொண்டு இப்படியே காலத்தை கழிக்க வேண்டும் என்று இதிலே கூறுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் இதிலே நாம் பார்த்தோமாகில் பரத்வாஜர் என்ன கூறுகிறார், கிருத்வானுயாகம் குர்வீத சுவாத்தியாயம் வைஷ்ணவம் பரம் ததோ யுஞ்சீத சாத்மானம் புருஷே புஷ்கரேக்ஷனே அப்படின்னு கூறுகிறார். அதாவது நாம் அனுயாகம்ங்கிற அந்த போஜனத்தை முடித்த பிறகு சுவாத்தியாயத்தை பண்ண வேண்டும். எப்படி, விஷ்ணு சம்பந்தியாக கழிக்க வேண்டும் அந்த சுவாத்தியாயத்தை. அதற்கு முன்பாக யோகம் பண்ண வேண்டும். யோகம் யாரை பண்ண வேண்டும், தாமரை கண்ணனான எம்பெருமானை மனதிலே தியானித்தல், அதற்கு தான் யோகம்னு பேரு. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் கண்டிப்பாக எப்படி சுவாத்தியாயம் அதாவது புஸ்தகங்களை படித்து பகவத் விஷயத்திலே காலத்தை கழிக்க முடியுமோ அந்த மாதிரி எம்பெருமானை மனதாலே தியானிப்பதையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு அமைதியான இடத்திலே அமர்ந்து கொண்டு எம்பெருமானினுடைய விக்கிரகத்தை மனதால தியானிக்க வேண்டும். அந்த மனதால எம்பெருமானின் விக்கிரகத்தை மனதிலே நிலைநிறுத்தி அதை தியானித்தல் என்பது காலத்திரயத்திலும் உண்டு அப்படின்னு காட்டுகிறார் அண்ணாவப்பங்கர். காலை உறங்கி எழுந்தவுடனேயே ரகசியத்திரய சிந்தனம், பகவானை பத்தின சிந்தனம்னு இது ஒரு சிந்தனம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை அந்த சமயத்திலே நாம் முதலிலேயே பார்த்தோம். அதற்கு பிறகு மத்தியானம் உண்ட பிறகு நாம் ஆகாரத்தை எடுத்துக்கொண்ட பிறகு என்ன பண்ண வேண்டும்னா, மணவாள மாமனிகள் என்ன பண்ணுவாரா, மத்தியான சமயத்திலே தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு முதல்ல தாமரை கண்ணனான எம்பெருமான் திருமேனியை தியானிப்பர். அந்த தியானம் முடிந்த பிறகு எம்பெருமானாரை மனதாலே தியானிப்பர். இது ரெண்டும் பண்ணுவர் என்று அந்த தினச்சரியாவிலே நாம் காண்கிறபடியினாலே நாமும் உண்ட பிறகு நாம் என்ன பண்ண வேண்டும், ஒரு முறை எம்பெருமானை தியானிக்க வேண்டும். ஆச்சாரியனின் திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானிக்க வேண்டும். அதாவது எம்பெருமானாரின் திவ்யமங்கல விக்கிரகம், மணவாள மாமுனிகளின் திவ்யமங்கல விக்கிரகம், இவர்களை எல்லாம் நாம் மத்தியானத்திலே தனிமையிலே அமர்ந்து கொண்டு மனதாலே சிந்திக்க வேண்டும். இதுவும் ஒரு யோகம். இது மத்தியானத்திலே பண்ணக்கூடிய யோகம்.
இரவிலேயும் அதே மாதிரி உறங்கப் போவதற்கு முன்பாக எம்பெருமானை தியானித்து விட்டு உறங்கப் போக வேண்டும். இந்த யோகம்ங்கிறது 3 காலங்களிலுமேயே நமக்கு வந்து சேருகிறது. அதனால இது ஒரு காலத்துல மட்டும் பண்ணக்கூடியது இல்லை. அதை தவிர இரவு பொழுதிலே தூக்கம் வரவில்லை ஆகிலும் கூட அப்பொழுதும் எம்பெருமானை மனதிலே தியானித்து கொண்டு இந்த யோகத்தையே பண்ண வேண்டும். அதை தவிர மற்றொரு விஷயத்திலே நாம் பொழுது போக்கக்கூடாது ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள்னு இதிலே காட்டப்படுகிறது. சிஷ்யானாம் சிக்ஷயா வாபி சுவாத்தியாயார்த்தோயம் உச்சியதே என்று ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார். இப்ப சுவாத்தியாயம், அதாவது நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் நாம் மட்டும் படித்தால் போராது, சிஷ்யர்களுக்கு சிக்ஷிப்பது அதுவும் நம்முடைய சுவாத்தியாய காலத்திலே வந்து சேருகிறது. இந்த மாதிரி ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் சிஷ்யர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பது, இந்த மாதிரியான காரியங்களையும் பண்ணலாம். இல்லைன்னா பொதுவாக பரத்வாஜராலே என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தா, புராணான் அவகாஹேத சேதிஹாசானி யத்ரச்ச கேசவஸ்ய ஜகத் சர்க ஸ்திதி பங்காதி கீர்த்தியதே ஸ்தோத்ராணி கல்பான் நாமானி கதாச்ச விவிதா ஹரேஹே சத்பிஹி பிரணிஹிதான்ச்சான்யான் பிரபந்தான் பரிசீலயேத் மூலஸ்கந்தமயோ வேதா பஞ்சராத்திரஞ்ச யத்பரம் அந்யஞ்ச தத்பரம் கிராஹ்யம் சாஸ்திரம் நான்யாத்ரிஷம் புனஹா. இப்போ சுவாத்தியாய காலத்துல என்ன பண்ண வேண்டும்னு ரொம்ப விஷதமா இதுல தான் காட்டப்படுகிறது. அதாவது புராணங்களிலே நாம் மூழ்கி இருக்க வேண்டும், இதிகாசங்களிலே மூழ்கி இருக்க வேண்டும். ஏன் அதிலே மூழ்க வேண்டும்னா, எங்கு எம்பெருமானினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் மற்றும் அவனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் அதுல தானே கூறப்படுகிறது. ஆகையாலே அதையெல்லாம் நாம் அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுல முக்கியமாக ஸ்ரீராமாயணத்தை படித்தல்ங்கிறது அவசியம் பண்ண வேண்டும். அதற்கு மேல ஸ்தோத்திரங்கள், ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை நாம் எழுதுவது, இல்லை ஆச்சாரியர்கள் முன்னாடியே புது ஸ்தோத்திரங்கள் எழுத முடியாதவர்கள் ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை மனதால நினைப்பது, அதுதான் வரம். அதற்கு மேலே எம்பெருமானின் திருநாமங்களை சொல்லுவது, எம்பெருமானின் கதைகளை கேட்பது, இந்த மாதிரி அவரவர்களுக்கு தக்க பண்ணி கொள்ளலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இப்ப எல்லாரும் ஸ்தோத்திரம் எழுத வேண்டும்னு சொல்லிட்டா எல்லாராலையும் ஸ்தோத்திரம் எழுத முடியாதே. ஆகையால ஸ்தோத்திரம் எழுத முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், எம்பெருமானின் ஸ்தோத்திரங்களை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை சொல்லலாம். புராணங்களை படித்து சம்ஸ்கிருதம் மூலமாக அந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், ஏற்கனவே யாராவது நல்ல வித்வான்கள் இந்த புராணங்களை எல்லாம் சொல்லி வைத்திருந்தார்களாகில், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகிற வித்வான்கள், அவர்களிடமிருந்து இந்த புராண கதைகளை எல்லாம் காதால கேட்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பகவானை நினைத்து கொண்டு காலத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த சாஸ்திரம் நமக்கு கூறுகிறது. இதற்கு மேல வேதங்கள் படிப்பது என்ன, இன்னும் என்னென்னலாம் முடியுமோ, எம்பெருமானை பத்தின கிரந்தங்கள் என்னென்னலாம் இருக்குமோ அதையெல்லாம் படிப்பது என்ன, இப்படி எம்பெருமானை பத்தியே நாம் படித்து கொண்டு பொழுதை போக்க வேண்டும்னு சொல்லி இருக்கிறார்கள். சாஸ்திரங்கள் இப்படி கூறுகிறது. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த சுவாத்தியாய காலத்துல என்ன பண்ணார்கள்னு நாம் ஆராய்ந்து பார்த்தோமாகில் நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, நாம் மணவாள மாமுனிகளை பத்தி பார்ப்போம். நம்முடைய மணவாள மாமுனிகள் தாம் என்ன பண்ணினார், காலையிலே தான் உண்ணுவதற்கு முன்பாக திவ்ய பிரபந்தங்களின் தத்துவார்த்தங்களை எல்லாம் அருளி செய்வராம். திவ்ய பிரபந்தங்களின் தத்துவார்த்தங்களை எல்லாம் அருளி செய்வர். தத்துவம் திவ்ய பிரபந்தானாம் சாரம் சம்சார வைரினாம் சரசம் சரஹஸ்யானாம் வியாச்சக்ஷானம்னு இது தினச்சரியையிலே ஸ்லோகத்திலே கூறப்படுகிறது. இப்ப திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்வது மூலமாக வேதங்களை சொல்ல வேண்டும்ங்கிற விதியை பின்பற்றினார் மணவாள மாமுனிகள்னு காட்டுகிறார். இப்ப வேதங்களை ஓத வேண்டும்னா வேதங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரும்பாலான காலத்தை கழிப்பதில்லை. இப்ப வேதங்களின் ஸ்தானத்திலே நாம் எதை ஓத வேண்டும், அருளி செயல். இப்ப இந்த அருளி செயல், ஆழ்வார்கள் அருளி செய்த அருளி செயல்கள், அதற்கு பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்கள், இதிலேயே நாம் காலத்தை கழிக்க வேண்டும். இதிகாச புராணங்களை நாம் படிக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ஸ்தானத்திலே மணவாள மாமுனிகள் என்ன பண்ணினாராம், வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியானி வியாக்கியாதாரம் என்று தினச்சரியையிலே காட்டுகிறார்கள். அதிலே திருமழிசை அண்ணாவப்பங்கார் என்ன காட்டுகிறார்னா, இதிகாச புராணங்களின் ஸ்தானத்திலே ஸ்ரீவச்சன பூஷண சாஸ்திரத்தை மணவாள மாமுனிகள் சிஷ்யர்களுக்கு கற்பித்தார். அதை அவர் படித்து அதிலே ஒரு நிஷ்டையுடையவராக இருந்தார்னு சொல்கிறார். இப்ப இதனால என்ன தெரிகிறது, இதிகாச புராணங்களின் ஸ்தானத்திலே நாம் ஸ்ரீவச்சன பூஷணத்தை அதிகரிக்க வேண்டும். அது முதலாக இருக்கக்கூடிய ரகசிய கிரந்தங்களை நாம் மனதாலே தியானிக்க வேண்டும்.
இப்ப நிறைய ரகசிய கிரந்தங்கள் இருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியன் மூலமாக காலக்ஷேபம் கேட்டு, அதாவது ஆச்சாரியனிடம் சென்று அந்த ஆச்சாரியனிடம் அடிபணிந்து அவன் அருளி செய்ய நாம் கேட்க வேண்டிய அர்த்தங்கள் என்று 7 கிரந்தங்களை கூறுகிறார்கள். அதிலே ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம்னு சம்ஸ்கிருதத்திலே 2 கிரந்தங்கள். ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானம், கீதாபாஷ்யம்ங்கிறது பகவான் அருளி செய்த பகவத்கீதையின் வியாக்கியான ரூபமாக அமைந்திருக்க கூடியது. இது ரெண்டும் எம்பெருமானார் அருளி செய்தது. இதை ஆச்சாரியன் முகமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதற்கப்புறமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பகவத் விஷயம். இந்த பகவத் விஷயம்ங்கிறது என்னன்னா, திருப்பல்லாண்டு, கனினுஞ்சிறுத்தாம்பு, திருவாய்மொழி, ராமானுசனுத்தந்தாதின்னு இந்த அருளி செயல்களின் வியாக்கியானங்களை, அதுவும் ஈடு 36,000 படியோடு கூட நாம் இந்த வியாக்கியானங்களை எல்லாம் ஆச்சாரியன் முன்னாக காலக்ஷேபத்திலே அதிகரித்தல், இதுக்கு பகவத் விஷயம் என்று பெயர். இதை முடித்துவிட்டு ரகசிய கிரந்தங்கள், ரகசிய சதுஷ்டயம்னு சொல்லுவார்கள். முமுக்ஷுபடி, தத்வத்ரயம், ஸ்ரீவச்சன பூஷணம், ஆச்சாரிய ஹிருதயம் என்று இந்த 4 கிரந்தங்களையும் இதற்கு மணவாள மாமுனிகள் தாம் அருளி செய்த வியாக்கியானத்தோடு நாம் இதை ஆச்சாரியர்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப இதெல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்ப நாம் சிஷ்யர்களாக இருக்கும் பொழுது நமக்கு சுவாத்தியாயம் என்னவாக இருக்கும்? இதையெல்லாம் ஆச்சாரியர்கள் மூலமாக கேட்டல். அதற்கு பிறகு நமக்கு 4 சிஷ்யர்கள் வந்தார்களாகில் அந்த சமயத்துல எப்படி இருக்கும்? அவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லி வைப்பது. இதை தவிர தனிப்பட்ட முறையிலேயே இன்னும் பற்பல கிரந்தங்கள் உண்டு. பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தங்கள், ஸ்தோத்திர ரத்னம், எதிராஜ விம்சதி, கத்தியத்ரயம் முதலான கிரந்தங்கள் இருக்கிறது. கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவம் முதலான கிரந்தங்கள் இருக்கின்றன. அதற்கு மேல அருளி செயலிலும் இன்னும் 3000 பாசுரங்கள் இருக்கின்றன. திருவாய்மொழி மட்டும்தானே பகவத் விஷயத்தில் அடங்கியது. அந்த பாசுரங்களை சொல்லுதல் என்ன, அந்த பாசுரங்களின் வியாக்கியானங்களை சேவித்தல் என்ன, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையிலே இன்னதுன்னு இல்லை, இந்த வியாக்கியானங்களை காது கொடுத்து கேட்டல் என்ன, ஸ்ரீராமாயண கதையை கேட்டல் என்ன, இன்னும் புராணங்களின் கதைகள் கேட்டல் என்ன, இந்த மாதிரியாக நாம் காலத்தை கழிக்க வேண்டும் என்று இந்த சுவாத்தியாயத்தை நாம் நிரூபிக்கலாம். எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் பகவத் விஷயத்திலேயே போக்க வேண்டும் என்பதை இதற்கு தாத்பரியமாக நாம் புரிந்து கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு ரகசிய கிரந்தங்களிலும் பகவத் விஷயம், அதாவது திருவாய்மொழியிலும் நாம் காலத்தை கழிக்க வேண்டும் என்பது மணவாள மாமுனிகள் அனுஷ்டானத்தினாலே காட்டுகிறார். இந்த ரகசிய திரயம், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்பதை எப்பொழுதும் நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் இந்த திருநாம சங்கீர்த்தனத்தையும் இந்த ரகசியத்திரயத்தை கொண்டே பண்ண வேண்டும். எப்பொழுதும் துவயார்த்தத்தை மனதிலே நினைத்து கொண்டே ஒருவன் இருக்க வேண்டும் என்று இதிலே காட்டப்படுகிறது. இதுதான் சுவாத்தியாயம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மேல யோகம்னா என்ன, என்னத்தை தியானிக்கணும்னு பார்த்தா சாண்டில்யர் ஒரு இடத்திலே கூறுகிறார், ஈத்ருஷா பரமாத்மாயம் பிரத்யகாத்மா ததேதிருஷா தத் சம்பந்தானுசந்தானம் இதி யோக பிரகீர்த்திதா யோகோ நாமேந்திரியைர் வஷ்யைர் புத்தேர் பிரம்மணி சம்ஸ்திதி என்று கூறப்படுகிறது. அதாவது நம்முடைய மனதை, புத்தியை எம்பெருமானிடத்திலே வைத்தல், அதற்கு தான் யோகம்னு பேரு. எப்படி அப்படி வைக்க முடியும் அப்படின்னா, பகவானை தியானிக்க வேண்டும். எம்பெருமானை தியானிக்கணும்னா எதை தியானிக்கணும்? எம்பெருமானை தியானிக்கணும்னா எம்பெருமான் மிகப்பெரியவன், அறப்பெரியவன், பற்பல குணங்களை உடையவன். இதுல நாம் முக்கியமாக எதை தியானிக்க வேண்டும்னு பார்த்தால், இன்னான் பரமாத்மா, அவனுக்கு சேஷபூதனான நான் ஜீவாத்மா, எங்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இப்படிப்பட்டது என்று இதை தியானிக்க வேண்டும். பரமாத்மா இன்னபடிப்பட்டவன், ஜீவாத்மா இன்னபடிப்பட்டவன்கிறத சிந்திக்க வேண்டும்னு சொல்கிறார் சாண்டில்யர். இதால என்ன தெரியறது? இதை எப்படி நாம் சிந்திக்க முடியும்? அது எப்படி நமக்கு தெரியும்னா, இதுதான் ரகசிய திரயத்திலே நாம் காணக்கூடிய விஷயம். அதாவது திருமந்திரம் நமக்கு இதை தான் காட்டுகிறது. நாம் யார், நம்மோடு எம்பெருமானோடு நமக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் திருமந்திரம் காட்டுகிறது. ஆகையாலே கண்டிப்பாக திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இந்த 3இன் அர்த்தங்களை முமுக்ஷுபடி முதலான கிரந்தங்கள் மூலமாக ஆச்சாரியன் முன்னாக நன்கு மனதிலே நிலைநிறுத்தும்படிக்கு அறிந்து கொண்டு எப்பொழுதும் அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக துவயத்தினுடைய அர்த்தத்தை நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த திருமந்திரத்தின் அர்த்தமானது நம்மை இப்படி சிந்திக்க சிந்திக்க இந்த திருமந்திரத்தின் அர்த்தம் நம்மை பற்பல சம்சார தடைகளிலிருந்து நம்மை மேலே கொண்டு வருவதற்கு எப்படி உதவும் என்பதையும் அஷ்டஸ்லோகி முதலான கிரந்தங்களிலே பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் நன்கு காட்டுகிறார்கள். ஆகையாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன பண்ண வேண்டும்?
அதாவது காலையிலிருந்து இன்னென்ன அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும்னு கூறிக்கொண்டு வந்தோம். ஏன் சுவாத்தியாயம் யோகத்தையும் சேர்த்து விட்டோமாகில் இது குறிப்பிட்டு இந்த காலத்துல தான் சுவாத்தியாயம், இந்த காலத்துல தான் யோகம் என்று நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த அனுஷ்டானங்கள் ஒழிந்த காலங்கள் முழுக்க சுவாத்தியாயமாகவும் யோகமாகவும் தான் கழிக்க வேண்டும். சுவாத்தியாயம் என்பது ஏதோ ஒரு வகையிலே எம்பெருமானை பற்றி கதை கேட்டல், எழுதுதல், படித்தல், வாசித்தல் முதலான எல்லாம் சுவாத்தியாயத்திலே சேரும். யோகம் என்பது மனதாலே எம்பெருமானை சிந்தித்தல், தனியாக அமர்ந்து எம்பெருமானை மனதிலே நிலை நிறுத்தல். இது எம்பெருமானோடு நிற்கக்கூடாது, நம்மை போன்றவர்களுக்கு ஆச்சாரியன் வரைக்கும், எம்பெருமானார் வரைக்கும், மணவாள மாமுனிகள் வரைக்கும் இதை நாம் கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக இந்த யோக காலத்திலே மணவாள மாமுனிகள் பண்ண மாதிரி நாமும் எம்பெருமானாரை தியானித்து கொண்டு எதிராஜ விம்சதிங்கிற அந்த 20 ஸ்லோகங்களாலே எம்பெருமானாரை சிந்தித்து எம்பெருமானாரிடம் நம்முடைய காமக்ரோதாதி தோஷங்களை எல்லாம் அகற்றும்படி பிரார்த்தித்து அதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய சம்சாரத்தை அறுத்து கொள்ள முடியுமே தவிர இதற்கு வேற வழி கிடையாது. இதைத்தான் சுவாத்தியாயம் யோகம் என்று இந்த 2 காலங்களினாலே நாம் பண்ண வேண்டும்னு காட்டுகிறார்கள். ஆக ஏதோ ஒரு படியாக எம்பெருமானை நாம் மனதிலே சிந்தித்து கொண்டே இருத்தல் தான் இதற்கு தாத்பரியம்னு சொல்லலாம். இதோடு நாம் என்னென்னலாம் பண்ண வேண்டும், ஒரு நாள் முழுக்க என்ன பண்ண வேண்டும்னு பார்த்து விட்டோம். சாயங்காலம் சந்தியாவந்தனம், அதற்கு மேல தளிகை, அதை எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணி மறுபடி உண்ண வேண்டியது, இரவு பொழுதிலே படுத்து உறங்க வேண்டியது என்பதை நாம் பார்த்து விட்டோம். ஆகையாலே இதற்கு மேல ஒவ்வொன்றாக இது ஒரு நாள்ல பண்ணக்கூடியது. இப்படி இல்லாமல் தனிப்பட்ட அனுஷ்டானங்கள் நிறைய உண்டு. ஏகாதசி வந்தால் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், ஸ்ரார்த்தங்கள் வந்தால் என்ன பண்ண வேண்டும், வேட்டி எப்படி கட்டி கொள்ள வேண்டும், இன்னும் இந்த மாதிரி பற்பல அனுஷ்டானங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தை சுத்தி இருக்கிறது. அது ஒவ்வொன்றாக நாம் இனிமேல் பார்க்க தொடங்குவோம். மேலே அடுத்த பகுதியிலே அதை நாம் அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.